ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசியிலே சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். கும்ப ராசியிலே செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். மீன ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள், ராசிக்குள் போகலாம். மிதுன ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசிநாதன் புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. மிதுன ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் மாதத்தினுடைய தொடக்க நாளிலே களத்திரஸ்தானத்திலே அவள் பயணம் செய்து கொண்டு ராசியை பார்வையிடுவதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். சிலர் சாதுரியமாக பேசியும் எதையும் எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். தைரிய வீரிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் சிலருக்கு ஆதாயம் உண்டு. கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய உடல்நிலையிலே கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தாய்க்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் எல்லாம் ஒன்றுக்கு பல முறை யோசித்து வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கூடுதலான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகளும் ஒன்று. லாட்டரி, ரேஸ், குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இரட்டிப்பான வருவாயை இம்மாதம் பெறுவீர்கள். காதலர்களுக்கு ஒரு பொன்னான காலமாகும். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெரியவர்கள், ஆசிரியர்கள், குருமார்கள் மற்றும் சாது சந்நியாசிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் இதுவரை அவதிப்பட்டு வந்தவர்களெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் உங்கள் அகலும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி குரு பகவான் லாபஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பங்காளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி
பங்காளிகளுடன் நல்ல ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலே அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திற்கு தனஸ்தானம். உங்களுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருப்பதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை சிலருக்கு கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பை பாராட்டையும் பெறுவார்கள். சிலருக்கு அந்நிய மதத்தினர் உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே சூரிய பகவான், புதன் பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். நீங்கள் எடுக்கப்பட்ட தொழில் முயற்சிகளிலே கூடுதலான லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானத்தில் லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுகிறார். இதனால் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டின் மூலமாக அனுகூலமான பலன்கள் சிலருக்கு உண்டு. சந்திராஷ்டமம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி இரவு 12:14 முதல் ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இரவு 3:30 வரை சந்திராஷ்டமம் நடைபெறுகிறது. சந்திராஷ்டம நாளிலே தொலைதூர பயணத்தை தவிர்த்து கொள்வதும் முக்கிய முடிவுகள், முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது. அன்றைய தினம் கற்கண்டு தானம் செய்து ஸ்ரீ முருகபெருமானை வழிபட்டு பணிகளை தொடங்குவது மிகவும் சிறப்பு. பரிகாரம். மிதுன ராசிக்காரர்களை தினசரி அல்லது செவ்வாய்க்கிழமை ஒரு நாளிலாவது கந்தர் சஷ்டி கவசம் படிப்பது அல்லது கந்தர் சஷ்டி கவசத்தை கேட்பதன் மூலமாக நீங்கள் வாழ்விலே வெற்றியடைவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ். ராமன். நன்றி, வணக்கம்.